ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஷ் கிச்சன். மணிஷ் கிச்சன் இன்றைக்கி மதுரை ரோஜாப்பூ சட்னி வச்சுருங்க. நான் 4-5 காஞ்ச மிளகா, 3 காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். 1 கப்பு அளவு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை தோலை வச்சு நறுக்கி வச்சுருக்கேன். 4-5 பல் பூண்டு, அதே அளவு எவ்வளோ வெங்காயம் எடுத்துமோ அதே அளவு தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். ஒரு வானல் வச்சு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கருவேப்பிலை தரைச்சிட்டு கடுகு தரைச்சிட்டேன். அரைச்ச சட்னி ஆகி ஊற்றி எல்லாம் தேவைன்னா போட்டுக்கலாம். அதில் ஒரு 5 நிமிஷம் பொரிக்கணும். இதில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி தழை, அந்த சூப்பரான மதுரை ரோசாப்பூ சட்னி ரெடி. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இட்லி, தோசை, தயிர் சாதம் சாப்பிட சூப்பராக இருக்கும்.